இது விசன் டிஎன் பிசிக்ஸ் கிளாஸ் 12ல இருக்கக்கூடிய லெசன்ஸ் வால்யூம் 1 வால்யூம் 2 ஃபுல்லா கவர் ஆயிருக்கும். இந்த லெசன் வந்து உங்களுக்கு லெசன் 2 கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில இருக்கக்கூடிய தியரி அண்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். இதுல இருக்கக்கூடிய பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 சீரிஸ் வரிசையா வந்தீங்கன்னா லெசன் ஃபுல்லா கவர் ஆயிரும். ப்ராப்ளம்ஸும் இன்க்ளூடடா இருக்கும். செக் இட் இன் த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ். எக்ஸாம்பிள் 2.9 calculate the equivalent resistance in the following circuit and also find the values of the current. ஐயும் கேட்டிருக்காங்க, I1 I2 அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ let us keenly watch this circuit. Okay, here we are having the parallel combination of the resistors 4 ohm and 6 ohm. இங்க ஒரு 4 ohm இருக்கு, இங்க ஒரு 6 ohm இருக்கு. ஓகேவா? அப்போ parallel combinationக்கு இப்பதான் நம்ம ஈக்குவேஷன் பார்த்திருக்கோம். 1/RP is equal to 1/4 plus 1/6. ஓகே, அப்ப இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 6 plus 4/24 10/24 அப்ப 5/12. நல்லா கவனிச்சுக்கணும். ஒரு சில நேரத்துல நம்ம அவசரமா என்ன பண்ணிடுவோம், இதை ரிவர்ஸ் பண்ணாமையே போட்டுருவோம். அப்படி போடக்கூடாது. RP is equal to 12/5. ஓகேவா? RP நமக்கு என்ன கிடைச்சிச்சு? 12/5 ohm கிடைச்சிச்சு. ஓகே, அதுக்கப்புறம் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் கரண்ட் கேட்டிருக்காங்க. அப்ப கரண்ட் V is equal to IR தானே. ஐல இருந்து V is equal, எப்பவுமே பேசிக்கா V is equal to IRல இருந்து நம்ம ஃபெமிலியரைஸ் ஆக வரைக்கும் போட்டுக்கலாம். V/R. ஓகே, வோல்டேஜ் வந்து காமன் தானே. பேரலல் சர்க்யூட் காம்பினேஷன்ல வோல்டேஜ் வந்து காமன், அதனால நம்ம 24 அப்படியே போட்டுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆர் பிக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒன்னு கண்டுபிடிக்கணும். I1 இது. அப்ப இங்க என்ன இருக்கு? 4 ohm இருக்கு பாத்துக்கோங்க. இந்த 4 ohm ரெசிஸ்டன்ஸ் பதிலா 4 ohm. இந்த parallel காம்பினேஷன்ல இருக்க ரெசிஸ்டன்ஸ் போட்டுறக்கூடாது. அதுல R1 தானே கேட்டிருக்காங்க, அதனால 4. ஓகே, அப்ப ஸ்ட்ரைக் அவுட் பண்ணும் பொழுது நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 6 ஆம்பியர். ஓகே, I2 is equal to V/R2. R2 என்னது? 6. ஸ்ட்ரைக் அவுட் பண்ணோம்னா 4 ஆம்பியர். நம்மளுக்கு என்னென்ன கிடைச்சிருச்சு? RP கிடைச்சிருச்சு 12/5 ohm. I1 கிடைச்சிருச்சு 6 ஆம்பியர். I2 4 ஆம்பியர். அதே மாதிரி I கேட்டிருக்காங்க. அப்ப I கேட்கும்போது டோட்டல் கரண்ட் கேட்டிருக்காங்க. அப்ப டோட்டல் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு I1 பிளஸ் I2. அப்போ 6 பிளஸ் 4 10 ஆம்பியர். ஓகே, இதுதான் நம்மளுக்கு இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். இப்ப இந்த சர்க்யூட் பார்த்துட்டு போட்டுக்கலாம். இதே மாதிரியே நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ்ல டிஃப்ரெண்ட் சர்க்யூட்ஸ் வந்து நமக்கு நீட் எக்ஸாம்ல கேட்பாங்க. அவ்வளவுதான். இது ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும்? பேசிக் இதை வச்சுட்டு நம்ம ப்ரொசீட் பண்ணணும்.